சுந்தர தமிழிலே பாடுகிறார். இறைவனுடைய கட்டளையால் திருவாரூருக்கு புறப்பட்டு செல்லுகிறார். வழியிலே சீர்காழி தலத்தை திரும்பவும் மிதிக்க அஞ்சுகிறார். ஏன், திருஞான சம்பந்த பெருமான் அருள் பெற்ற ஸ்தலம் அல்லவா? ஆக சீர்காழி எல்லையிலே இருக்கிறார். அப்பொழுது அம்மையப்பராக இறைவன் காட்சி அளிக்கிறார். இப்படி பல தலங்களை தரிசனம் செய்து கொண்டு திருவாரூர் அடைகிறார். ஆக வந்தொண்டரின் வருகையை இறைவன் அடியவர்களுக்கு நினைவூட்டுகிறார். அவர்களை வரவேற்குமாறு பணிக்கிறார். தொண்டர்கள் இவரை மிகவும் சிறப்பாக வரவேற்கிறார். அப்பொழுதுதான் இறைவன், தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம், நான் உன்னை தடுத்தாண்டு கொண்ட போது நீ இருந்த திருமண கோலத்திலே எப்பொழுதும் இன்புற்று வாழ வேண்டும் என்று கூறி அருளுகிறார். தம்பிரான் தோழர் என அடியவர்கள் எல்லாம் அவரை போற்றி வணங்குகிறார்கள். அந்த திருவாரூர் தலத்திலே இறைவனை அன்போடு வழிபட்டுக் கொண்டிருந்த காலத்திலே